வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ், NECன்னு சொல்லுவாங்க. கோவில்பட்டியில் இருக்குது. கோட் நம்பர் 4962 நோட் பண்ணிக்கோங்க. 4962. ஸோ இதில் என்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ரவுண்ட் 3க்கு நமக்கு இருக்கும், ரவுண்ட் 2க்கு நமக்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். மெஃப்கோக்கு அப்புறம் இதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். மெஃப்கோ அதுக்கப்புறம் நேஷ்னல் காலேஜ் கோவில்பட்டி ரெண்டுமே பேரலாக ரன் ஆகக்கூடியது தான், நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ் 191.5க்கு ஓசி ஸ்டார்ட் ஆகிருக்கு, 174.5க்கு முடிஞ்சிருக்கு. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிசிக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கலாங்க. சிவில் ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் அவைலபிள். சிஎஸ்சி டெஃபினெட்லி நாட் பாசிபிள். போன தடவை 199.5க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 199.5க்கே எடுத்திருக்காங்க நேஷ்னல் காலேஜ் கோவில்பட்டியை. ஸோ 183.5க்கு சிஎஸ்சி முடிஞ்சிருச்சு ஓசி. அதே மாதிரி பிசியும் 175.5க்கு முடிஞ்சிருச்சு. இசிஇ 192க்கு ஆரம்பித்து 185க்கு முடிஞ்சிருச்சு. பிசி வந்து 170.5க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ஏஐடிஎஸும் இசியும் பிசிக்கு கிடைக்கலாம். ட்ரிபிள்இ எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும். ஐடி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் போத் ஓசி அண்ட் பிசி. மெக்கானிக்கல் ஸோ எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ வந்து ஓசி கேண்டிடேட்ஸுக்கு இதில் கிடைக்கக்கூடிய கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல் மட்டும்தான் கிடைக்கும் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில். அப்போ மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள்இ கோர் பெஞ்ச் எடுக்கிறதா இருந்தால் இவங்க இதில் எடுத்துக்கலாம். பிசிக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும்னால் இசிஇ, ஏஐடிஎஸ், ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல், இது 4 கோர்சஸ் பிசி சாய்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இசி எடுக்கணும், ட்ரிபிள்இ எடுக்கணும், ஐடி எடுக்கணும்னால் நீங்கள் வந்து நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல சாய்ஸாக வச்சுக்கலாம். 170க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பான சாய்ஸாக வச்சுக்கலாம், ஈஸியாக கிடைக்கும். பார்ப்போம். 175க்கு தான் ஈஸி கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4-5 மார்க் கட் ஆஃப் ஏறி இருந்துச்சுன்னா நீங்கள் சாய்ஸ் வச்சுக்கலாம். மெஃப்கோக்கு அடுத்தோ இல்லை மெஃப்கோ பேரலாவோ நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சாய்ஸை. நெக்ஸ்ட்டு எம்பிசி பார்த்தீங்கன்னா ஓகே, எம்பிசி எல்லாத்துக்குமே கிடச்சிரும். ஒரு 165 எடுத்திங்கன்னா எம்பிசியில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். பிசி முஸ்லீம் அதுவும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். எஸ்சி இருந்தது எஸ்டிக்கு வந்து ஓகே ஃபைன், அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா 3rd ரவுண்டில் தான் பார்க்கணும். ரைட், இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். ஓசிக்கு வந்து மெக்கானிக்கல் கிடைக்கும் கண்டிப்பாக, அதே மாதிரி ட்ரிபிள்இ கிடைக்கும், அவ்வளோதான். பிசிக்கு வந்து மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, ஏஐடிஎஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் இசி கிடைக்கும், சிவில் கிடைக்கும். ஸோ சிவில் காமன் தான். ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்க்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி வந்து மெஃப்கோவோ இல்லை அதுக்கு முன்னாடி தியாகராஜாவோ ஏதோ இருந்துச்சுன்னால் அதை நீங்கள் ஆப் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட இங்கே வந்துக்கலாம். பிசி முஸ்லீமுக்கு நல்ல ஆப்ஷன் தான். எஸ்சி இருந்தது எஸ்டிக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். ஸோ நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி இதுவும் வந்து ஒரு 40 இயர்ஸ் பழமையான காலேஜ். 1983 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியர்லி அபவுட் 40 இயர்ஸ் காலேஜ். ஒரு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், இதெல்லாம் சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு வேண்டிய ஆப்ஷனில் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூ.